ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நாளைக்கு மார்கழி 1 பிறக்குது. நம்ம அதுக்கான வழிபாட்டு முறை, மார்கழி மாதத்தோட சிறப்பு, நம்ம கஷ்டங்கள் எல்லாமே போகிறதுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு, நம்ம குடும்பம் நல்ல வளர்ச்சி அடையணும், முன்னேற்ற பாதையில் போகணும் அப்படின்றதுக்காக நாம் இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம். அதை பற்றி உங்ககிட்ட நான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மார்கழி மாதம் அப்படிங்கிறது தட்சிணாயன காலத்தின் நிறைவான மாதம். இதை தேவர்களின் மாதம் அப்படின்னும் சொல்வாங்க. இது இறை வழிபாட்டிற்கான மாதம் அப்படிங்கிறதுனால சுபகாரியங்கள் எதுவுமே இந்த மாதத்தில் நடத்துறது கிடையாது. சைவ வைணவ பாகுபாடு இல்லாமல் எல்லா ஆலயங்களிலும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் திருப்பாவை, திருவெம்பாவை, இந்த பாடல்கள் எல்லாமே பாடி வழிபாடும் செய்யும் காலம்தான் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையிலேயே எழுந்து பஜனை செய்தல், கோலமிடுதல், இது எல்லாத்துக்குமே அறிவியல் ரீதியாகவும் நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க. குளிர்காலத்தின் ஆரம்ப காலமாக சொல்லப்படும் மார்கழி மாதத்தில் தான் பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி விழாவும் சிவனுக்குரிய ஆருத்ர தரிசன விழாவும் நடத்தப்படுது. பல சிறப்புகள் கொண்ட இந்த தெய்வீக மாதத்தில் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சில குறிப்பிட்ட வழிபாடு முறைகளை நாம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே அடியோட நீங்கும். மார்கழி மாதம் அப்படிங்கிறது மிகவும் புண்ணியமான மாதம்னே சொல்லலாம். அதாவது இந்த தமிழ் மாதங்களில் இந்த மாதத்தில் தான் நாம் செய்கின்ற வழிபாடுகள், பிரார்த்தனைகள் எல்லாமே பல மடங்கு அதிகமான பலன்களை நமக்கு கொடுக்கும். மார்கழியின் 30 நாட்களுமே ஒரே ஒரு வழிபாட்டினை நம்முடைய வீட்டில் தவறாமல் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்விலும் வீட்டிலும் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே, அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி, அதாவது வளர்ச்சியும் மலர்ச்சியும் நமக்கு ஏற்படும். மிக எளிமையான இந்த வழிபாட்டினை நாம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா பல புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கிறதோடு மகாலட்சுமியோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். மார்கழியில் 30 நாட்களும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் நாம் பூஜையெல்லாம் செய்யணும். வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் பூஜை செய்கிறதுக்கு முன்னாடியே வீட்டு வாசலில் சிறிய வழிபாடு ஒன்று நாம் செய்யணும். வாசலில் சாணத்தால் மொழிகி, உங்களுக்கு சாணம் கிடைச்சது அப்படின்னா சாணத்தால் மொழிகி பச்சரிசி மாவினால் நாம் கோலம் போடணும். அதாவது நிறைய பேர் டவுனில் இருப்பீங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் சாணம் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் மஞ்சள் தூள் இருக்குது இல்லையா, அதில் சில கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை கலந்து, கொஞ்சம் ஏலக்காய் பொடியை கலந்து அதை நல்லா உங்கள் வாசலில் மெழுகி அதன் மேலே நீங்கள் அரிசி மாவுனால் கோலம் போடலாம். வாசலில் அரிசி மாவுனால் கோலம் போடுறது மிக பெரிய புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். அரிசி அப்படின்ற சொல்லுக்கு அரி என்பது பெருமாளையும், சி அப்படிங்கிறது சிவனையும் குறிக்கக்கூடியது. அதனால் அரியும் சிவனும் ஒன்றாக இணைந்து இருக்கும் இந்த அரிசி மாவினால் கோலமிடுறது அப்படிங்கிறது வீட்டுக்கு தெய்வீக சக்தியை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அரிசி மாவினால் கோலம் போடும்போது அந்த மாவை எத்தனை எறும்புகள் சாப்பிடுதோ அத்தனை பேருக்கு நம்ம அன்னதானம் செஞ்ச பலன் நமக்கு கிடைக்கும். அதோடு காவி நிறத்தில் பட்டை அடித்து அதை நம்ம அங்கே கோலம் போடணும். மகாலட்சுமியின் அருளை தரும் தீபம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு நிலைவாசலில் குறைஞ்சது நாம் 2 அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றணும். இந்த அகல் விளக்கில் பசுனை ஊற்றி, முக்கியமான விஷயம் என்னன்னா தாமரை தண்டு திரி, அதுக்கப்புறம் பஞ்சு திரி 2ஐயும் சேர்த்து தீபமிடணும்.
அகலில் ஊற்றிய நெய்க்குள்ள இந்த பிரியாணியில் நாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா அன்னாசி பூ, அதை ஒன்று போடுங்க. 2 விளக்குலையும் ஒவ்வொன்றும் போட்டு விளக்கேற்றுங்க. அதுக்கப்புறமா வாசலில் கோலத்துக்கு பக்கத்தில் நிலைவாசலுக்கு அருகில் சந்தனம் மணமுடைய ஊதுபத்தி கிடைச்சது அப்படின்னா நீங்கள் அந்த ஊதுபத்தி ஏற்றுங்க. இல்லை நல்ல வாசனையுள்ள அகர்பத்தி வச்சுருக்கீங்கன்னா அதை ஏற்றுங்க. இது ராகுவின் அடையாளம்னு சொல்வாங்க. இப்படி செஞ்சு வழிபடும் போது வீட்டிற்கு மகாலட்சுமி தாயார் தானே விரும்பி வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு. வாசல்ல நல்ல அலங்கரிச்சு அந்த வழிபாட்டினை செஞ்சதுக்கு அப்புறமா தான் நாம வீட்டுக்குள்ள விளக்கேற்றி வாசனையான மலர்களால சுவாமி படங்களை அலங்கரிச்சு ஊதுபத்தி சாம்பிராணி தீபதூபம் எல்லாம் காட்டி காட்டி வழிபாடு செஞ்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எப்போ முடியுமோ அப்பெல்லாம் பெருமாளுக்கு வெண்பொங்கல் செஞ்சு படைச்சு வழிபாடு செய்யுங்க. ஆண்டாள் திருவுருவ படம் இருக்குது, விக்கிரகம் இருக்குது அப்படின்னா விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செஞ்சு திருவுருவ படம் தான் இருக்குது அப்படின்னா நல்ல தொடச்சி பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி துளசி மாலை முடிஞ்ச வரைக்கும் துளசி மாலை சாத்துங்க. அதுக்கப்புறமா திருப்பாவை பாசுரங்கள் பாடி வழிபாடு செய்யுங்க. மார்கழியின் 30 நாட்களுமே தவறாம இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு துவங்கும். இது இந்த விளக்கை நீங்கள் கண்டிப்பாக வீட்டு வாசலில் நான் சொன்னது போல் இந்த மாதிரி வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்பத்தில் என்ன கஷ்டமாக இருக்கட்டும், அது எல்லாமே நீங்கி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் தெரியும். இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.